நீங்கள் எங்கே போட்டாலுமே ஃப்ரான்ச்சைஸின்றது ஃபெயிலியர் மாடல் தான். ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறவங்க சம்பாதிப்பாங்களே தவிர ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தவங்க சம்பாதிக்கிறதா யாருமே இன்றைக்கி சொல்லலை. அப்படி அவங்க சம்பாதிச்சிருந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை உருவெடுத்திருக்காது. இன்றைக்கி நீங்கள் போன வாட்டி போட்ட வீடியோவில் கீழே கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, நல்ல வேளை நான் பானிபூரி ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கலான்னு இருந்தேன், நீங்கள் இந்த விஷயம் சொன்னதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக எடுக்கவே மாட்டேன். இது ஏமாற்றம் தான். பெரிய பெரிய ஃப்ரான்ச்சைஸின்றது அவங்கெல்லாம் கார்ப்பரேட்ஸ், அவங்கெல்லாம் பில்டு ஒரு மாடல் வச்சுருக்காங்க. அவங்க அந்த மாடல்ஸ் எல்லாம் ஷேக் பண்ணவே முடியாது. அவங்களோட ஐடியாலஜி, அவங்களோட அனலிஸ்டிக் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். இவங்க போட்டதெல்லாம் சும்மா நேற்று பெஞ்ச மலையில் இன்றைக்கி முளைச்ச காலாங்கதை தான். அதனால் இதெல்லாம் இவங்க சம்பாதிக்கிறதுக்கு இன்னொருத்தனை பலிகடா வாக்குறதுக்கான கான்செப்ட் தான் ஃப்ரான்ச்சைஸ். அது சென்னைன்னு கிடையாது, நீங்கள் எங்கே போட்டாலுமே அது ஃபெயிலியர் தான். நீங்கள் சொந்த தொழில் செய்யணுமா, சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் ஒர்க்கிங் பீப்புள், நீங்கள் சொந்த தொழில் செய்யணுமா, இந்த உங்கள் 5 to 6 ஜாபை முடிச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் எங்கேயாவது சும்மா ஒரு ஹெல்ப்பராக போயிடுங்க. அப்ரசண்ட்டாக போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்கள். கெயின் பண்ணிவிட்டு நீங்கள் எதையுமே ஷார்ட் டேர்மில் முடிக்கவே முடியாது. நீங்கள் அதுக்கான டைம் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். திருப்பி சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு இடத்துல வேலையை செஞ்சு அந்த அனுபவத்தை கற்றுக்கின்னு, அனுபவம் மட்டும்தான் வியாபாரமே கொடுக்குமே தவிர பணமும் வியாபாரம் கொடுக்காது. நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுன்னு வியாபாரம் பண்ணிங்கனாலும் தோல்வி தான். அனுபவம் இல்லாத வியாபாரம் தோல்வி தான்.